வெல்கம் டு எபினேசர் டிஎன்பிசி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தேவநேய பாவனருடைய ஒரு 25 கேள்விகளை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தேவநேய பாவனரை குறித்து ஒரு 25 கொஷின்ஸ் இதில் இருக்குது. அதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தேவநேய பாவனர் எங்கு பிறந்தார்? முதலாவது கேள்வி, தேவநேய பாவனர் எங்கு பிறந்தார்? இரண்டாவது கேள்வி, மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? 3, பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு எது? இந்த பாவனர் வந்து சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக எந்த வருஷம் பணி அமர்த்தப்பட்டார்? நான்காவது கேள்வி, தேவநேய பாவனருடைய முதல் கட்டுரை எது? தேவநேய பாவனரின் முதல் கட்டுரை எது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. 5, தமிழை ஆளன வளர்த்து மாபெரும் செய்தவர் யார்? தமிழை ஆளன வளர்த்து அதை ரொம்ப அதற்கு சிறப்பு செய்தவர் அல்லது மாபெரும் அதுக்கு தொண்டு செய்தவர் அப்படின்னு சொன்னால் அது யாரை நம்ம சொல்லலாம்? பாவனர், கால்டுவெல், மரமலை அடிகள், பாவனர். இதில் யார் அப்படின்றத நம்ம எழுதணும். ஒருவேளை ஆப்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரலாம். நீங்கள் அதை கரெக்டான ஆன்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 6வது கேள்வி, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? 7, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? 8, தமிழை தழைக்க செய்த செம்மல் யார்? தமிழை தழைக்க செய்த செம்மல் மரமலை அடிகள், பாவனர், கால்டுவெல், பரிதிமாற் கலைஞர். 9, பாவனர் எத்தனை சிறப்பு பெயர்களை கொண்டிருந்தார்? ஒரு 4 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் நம்பர்ஸ் இருக்குது, கவுண்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதில் எது ஆன்சர் அப்படின்றத நீங்க எடுத்து எழுதுங்க. 10வது கேள்வி, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. 4 ஆப்ஷன் இருக்கு, எது ஆன்சர் அப்படின்றத எடுத்து எழுதுங்க. 11, தேவநேய பாவனருடைய வேறு பெயர்கள் அல்லாதது எது? தேவநேய பாவனருடைய வேறு பெயர்கள் அல்லாதது எது? இலக்கண செம்மல், செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் காவலர், தமிழ் காவலர். 12, மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? மதுரையில 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 13வது கேள்வி, உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படின்னு சொன்னது யாரு? உலகத்துல முதல் மாந்தன் தமிழன், அவர் தோன்றிய இடம் குமரி கண்டம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 14வது கேள்வி, மன்னிப்பு உறுதிச்சொல், பொறுத்து கொள்க என்பது தமிழ் சொல் என்று கூறியவர் யார்? மன்னிப்பு வந்து உறுதிச்சொல், பொறுத்து கொள்க அப்படின்றது தமிழ் சொல் அப்படின்னு சொன்னது யாரு? 15, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார்? 16வது கேள்வி, தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னது யாரு? 17, மன்னிப்பு எந்த மொழி சொல்? 18, மதுரை உலக தமிழ் மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது? 19, 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழி ஆற்றியவர் யார்? 20, தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 21, ரெண்டு கொஸ்டின்ஸுமே ஒரே கொஸ்டின்ஸ், அதனால ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. 22, தேவநேய பாவனர் பற்றி சரியானவை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூற்று 1, மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர். கூற்று 2, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். கூற்று 3, பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இதுல இந்த 3 கூற்றுல எது சரி எது தவறு அப்படின்றத நாம எடுத்து எழுத வேண்டியது அவசியம். 23, மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் பாவனர், பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் அப்படின்ற அதுக்கு காரணம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது சரி தவறுன்றத நீங்க எடுத்து எழுதுங்க. 24, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். இது கூற்று 1. கூற்று 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். கூற்று 3 என்ன அப்படின்னா, மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, எடுத்து எழுதுங்க. 25, செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? பாவனர், பரிதிமாற் கலைஞர், பெருஞ்சித்திரனார், இலக்குவனார். ஸோ மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் மட்டும் ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொஷின்ஸ் பாருங்கள். இது உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு பிடிஎஃப் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கொஷின்ஸ் பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக போடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், வெற்றி உங்கள் கையில்.